நமஸ்காரம். ஜூலை மாத பலன் ராசி பலன் நம்ம இப்போது பார்க்கும் ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்திலேயே மூலத்திரிகோண வலுவோடு ஆட்சி வலுவோடு இருக்கிறது. திருகோணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடிவது, அதே சமயம் உங்களுக்கு புதிய நட்பு வட்டங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நட்பு வட்டங்கள் மூலியமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற வாய்ப்புகள் ஏற்படுறது தான் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். அதே சமயம் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அட்டமத்தில் மறைஞ்சிருக்கார். அப்போது அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கிறது. உங்களுக்கு இருந்த எதிரிகள் குறைகிறது, மறைமுக எதிர்ப்புகள் மறைகிறது. ஏன்னா ஏற்கனவே ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புக்கள்லாம் விலகும். உங்களுக்கு ஆகாத ஆட்கள், உங்களுக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற ஆட்கள் இப்போ கூட பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள இந்த மாதத்தில் உங்களை விட்டு விலகுவாங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை யாராச்சும் விட்டு விலகிறாங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு நன்மைக்காக தான் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே சமயம் சுக்கிர பகவான் உங்கள் லக்னாதிபதியான ராசிபதியான சுக்கிர பகவானே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதியோடவே சேர்ந்த புதன் ஆட்சி வலுவோட்டு இருக்கிற காலகட்டம். தந்தை மூலியமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்தவங்களுக்கு தந்தை மூலியமாக ஆதாயம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணங்கள் மூலியமாக ஆதாயங்கள், ஏதாவது அக்ரிமெண்ட் விஷயமாகவோ ஏதோ ஒரு காரியம் விஷயமாக ஒரு பயணங்கள் செய்து உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறி அதில் வெற்றியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போது மறைமுக எதிர்ப்புக்கெல்லாம் மறையிற காலகட்டம். அதே சமயம் சுபகாரியம்னு சொல்லக்கூடிய திருமணத்துக்கான அமைப்புகள் கூடுற காலகட்டமாகவும் இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் பரிபூரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? குரு பெயர்ச்சி அடைஞ்சு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் சில தடயங்கள் ஏற்படலாம், சில சங்கடங்கள் ஏற்படலாம். அதே சமயம் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ப்ரமோஷனுங்கள் காலதாமதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வேலை விஷயத்தில் மட்டும் யாரையும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உங்களுக்கு எதிர்ப்பதமாக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஏன்னா குரு பெயர்ச்சினால. அதனால் தொழில் விஷயத்தில் மட்டும் கவனம் குறைவில்லாமல் இருந்தாவே போதும். மற்ற சுபபலன்கள் எல்லாமே ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.